தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் போர்ட் தொழிற்சாலை மீண்டும் தனது உற்பத்தியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொழில் முதலீடு ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போர்ட் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் தொழிற்சாலை தொடங்க போர்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சரின் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீண்டும் போர்ட் கம்பெனி தன்னுடைய தொழிற்சாலையை உற்பத்தியை தொடங்கவிருப்பதாக விருப்ப கடிதம் அளித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராமகுமார். போர்ட் நிறுவனம் மீண்டும் தமிழகத்தில் தொடங்குவதற்கான விருப்ப கடிதத்தை தமிழ்நாடு அரசிடம் வழங்கியிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருந்தார். அங்கு போர்ட் நிறுவன அதிகாரிகளை சந்தித்த முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்திருந்தார். முதலமைச்சரின் அழைப்பினை ஏற்று போர்ட் நிறுவனத்தை மீண்டும் தொடங்குவதற்கான அந்த விருப்ப கடிதம் என்பது தமிழ்நாடு அரசிடம் வழங்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. போர்ட் நிறுவனத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய உற்பத்தியை நிறுத்திவிட்டதன் காரணமாக பல்லாயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் போர்ட் நிறுவன அதிகாரிகளை அவ்வப்போது சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த நிலையில் முதலமைச்சரின் அமெரிக்கா பயணத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சரே நேரடியாக உயர் அலுவலர்களை சந்தித்து அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் தற்போது போர்ட் நிறுவனம் மீண்டும் தன்னுடைய தொழிற்சாலையை தொடங்குவதற்கான விருப்ப கடிதத்தை தமிழ்நாடு அரசிடம் வழங்கியிருப்பதாகவும் இதன் மேல் நடவடிக்கை என்பது தொழில்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.